டெல்லி கணக்கு என்பது அமித்ஷா கணக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தை வேருடன் புடுங்கி எறிய வேண்டும் என்பது. 19ஆம் தேதி காலை 10 மணிக்கு அந்த லிஸ்ட் வரப்போகுது. அது பாத்தீங்கன்னா திமுக அரசாங்கத்தினுடைய ஊழல். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல ஒரு லீகல் செல் இருக்குதுங்க டெல்லியில. திமுக அரசாங்கத்தை அவனுடைய ஊழலை திருட்டுத்தனத்தை எடுத்துத்தனம் பண்ண போறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது 258 பக்கத்தினுடைய அந்த ஒரு சார்ஜ் ஷீட் மாதிரி இருக்குதுங்க. அதுவே எஃப்ஐஆர் தான். அதுல இருந்து வரணும். குழு சிலரிடம் நான் பேசும் பொழுது நான் கேள்விப்பட்டேன், KN நேரு நிச்சயம் மொத்தம் மத்திய பாஜக பியூஷ் கோயலை போட்டதில் அண்ணாமலையுடைய ஸ்டேச்சர் ஏற்றிருக்காங்க. CBCID என்கொயரி போட்டுக்கங்கிறார். இதை விட மான சூடு சொரணை இல்லைங்க சீஃப் மினிஸ்டர் MK ஸ்டாலினுக்கு. அனைவருக்கும் வணக்கம். பேசு தமிழா பேசு நடத்தக்கூடிய சனாதன தமிழர் சங்கமும் 2025 மற்றும் பேசு தமிழா பேசுவின் 5வது ஆண்டு விழா இந்த வருடம் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு சென்னை சேத்பட்ல இருக்கக்கூடிய சின்மயா ஹெரிடேஜ் சென்டர்ல அமைந்திருக்கக்கூடிய தபோவன் ஹால்ல நடக்க இருக்குது. நிறைய ஆளுமைகள் உரையாற்ற இருக்கா. அனைவருக்கும் வணக்கம். பேசு தமிழா பேசு நடத்தக்கூடிய சனாதன தமிழர் சங்கமும் 2025 மற்றும் பேசு தமிழா பேசுவின் 5வது ஆண்டு விழா இந்த வருடம் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு சென்னை சேத்பட்ல இருக்கக்கூடிய சின்மயா ஹெரிடேஜ் சென்டர்ல அமைந்திருக்கக்கூடிய தபோவன் ஹால்ல நடக்க இருக்குது. நிறைய ஆளுமைகள் உரையாற்ற இருக்காங்க. மறக்காம அவசியம் கலந்துக்கோங்க. பேசு தமிழா பேசுவினுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் உங்களை வரவேற்க அன்போடு டிசம்பர் 25 வியாழன் அன்று சென்னை சேத்பட்டில் இருக்கக்கூடிய சின்மயா ஹெரிடேஜ் சென்டர்ல தபோவன் ஹால் வாசல்ல காத்துட்டு இருப்போம். நன்றி, வணக்கம். ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sriperambur 2 BHK just 49 lakhs. Call 7717273747. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். சார் வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், நான் சௌக்கியமா இருக்கேன். ராஜ்வேல் நாகராஜ் நேயர்களுக்கும் என் இனிய நண்பன் செல்வனுடைய நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு பேசு தமிழா பேசி இந்த விவாதத்தில் 3 அல்லது 4 முக்கிய குறிப்புகளை நான் தர ஆசைப்படுகிறேன் தமிழ் நேயர்களுக்கு. ஓகே. சமீபத்துல அண்ணாமலை அவர்கள் கிட்டத்தட்ட 2 முறை டெல்லி போயிட்டு வந்திருந்தாரு. சோ அமித்ஷா அவர்கள் சென்னை வருகதா இருந்துச்சு, ஒரு திட்டம் இருந்ததா சொல்லப்படுச்சு. சோ அதையுமே இப்ப கேன்சல் பண்ணிருக்காங்க. சோ இன்னைக்கு பாஜகவுடைய உயர்மட்ட குழு நடக்குது சென்னையில. சோ நயனா நாகேந்திரன் அவர்கள் தலைமையில. சோ டெல்லி என்ன கணக்கு போட்டிருக்காங்க சார்? டெல்லி கணக்கு என்பது அமித்ஷா கணக்கு. டெல்லி கணக்கு என்பது நரேந்திர மோடி கணக்கு. டெல்லி கணக்கு என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை வேருடன் புடுங்கி எறிய வேண்டும் என்பது. டெல்லியினுடைய கணக்கு போலி வாக்காளர்கள் குறைந்தது 85 லட்சம் இருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். நாளை மறுநாள் 19ஆம் தேதி, நாம் இருவரும் புதன்கிழமை 17ஆம் தேதி டிசம்பர் இதை ரெக்கார்ட் பண்றோம். 19ஆம் தேதி காலை 10 மணிக்கு அந்த லிஸ்ட் வரப்போகுது. அது பாத்தீங்கன்னா செல்வன், ரொம்ப உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கா இருக்க போது பார்த்துட்டே இருங்க. திமுக அரசாங்கத்தினுடைய ஊழல் பெரிதல்ல. திமுக அரசாங்கத்தில் திருவண்ணாமலை கூட்டத்தில் உதயநிதியை முன்வழிந்தது ஊழல் அல்ல. ஆனால் பொய் வாக்காளர்கள், இறந்தவர்கள் வாக்காளர்கள், செத்து போனவங்க வாக்காளர்கள், புலம்பெயர்ந்தவர்கள் வாக்காளர்கள் எல்லாம் வைத்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயித்து கொண்டு வந்ததே அதில் 85 லட்சம். அதை அப்படியே அடியோட கட் பண்ணிட்டாங்க. அதுதான் அமித்ஷா அவருடைய, அதுக்காக SIR ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எடுன்னு கத்திட்டாருந்தாங்க. கோர்ட்டுக்கெல்லாம் போனாங்க. ஒரு மண்ணு நடக்கல. புரிஞ்சுங்களா? சோ டெல்லி கணக்கு என்ன என்று கேட்டால், இந்த போலி வாக்காளர்கள் மூலமாக திமுக அரசாங்கத்தை அவனுடைய ஊழலை திருட்டுத்தனத்தை எடுத்துத்தனம் பண்ண போறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க கேட்டீங்க அமித்ஷாவுடைய யூகம் என்னன்னு. எடப்பாடி பழனிசாமி கிட்ட டோட்டலா சொல்லிட்டாரு, நீ என்ன ஒன்னா பண்ணிக்கலாப்பா, முடிஞ்சு போச்சு. பியூஷ் கோயல அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க. அதை தவிர அந்த மேக்வால்னுட்டு ஒரு ராஜஸ்தான்காரர் இருக்காரு, அவர் தான் லா மினிஸ்டர். கொண்டு போட்டதனுடைய காரணம், மனோகர் லால் மொஹன் என்று சொல்லக்கூடிய பூனா மகாராஷ்டிராக்காரரை போட்டதனுடைய காரணம், தமிழகத்தில் இனி வரக்கூடிய நாட்களில் இன்று அந்த நிர்வாக குழு கூடுகிறதே, அதன் மூலமாக கண்டிப்பாக
திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பதற்கு ஒரு அணியில் வர வேண்டும் என்ற தீர்மானத்தை போட இருக்கிறார்கள். கண்டிப்பாக விஜயும் வலை வீச இருப்பதாகத்தான் நான் கேள்விப்படுகிறேன். அது போக போக தெரியுங்க. ஏற்கனவே பார்த்தோம்னா பைஜெயந்த் பாண்டா அவர்களை வந்து இங்க தமிழகத்தினுடைய பொறுப்பாளரா போட்டிருந்தாங்க. ஸோ இப்ப பார்த்தோம்னா சமீபத்துல பியூஷ் கோயல் அவர்களையும் அர்ஜுன் மேக்வால் அவர்களை எல்லாம் வந்து திரும்பவும் மாற்றிருந்தாங்க. ஸோ எதற்காக இந்த மாற்றம் நினைக்கிறீங்க? திடீர் மாற்றம் ஏன் சார்? திடீர் மாற்றமே கிடையாது. அது ஆன்கோயிங் ப்ராசஸ். நம்ம ஒவ்வொரு கட்சியில இப்போ ஆன்கோயிங் ப்ராசஸ் இருக்குது. இப்ப பாருங்க, பியூஷ் கோயல் மத்திய அமைச்சர், டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அந்த டாரிஃப் வரி விகிதத்தெல்லாம் போட்ட அதை எதிர்த்தவர். அந்த உலக பிரச்சனைகளை எல்லாம் சமாதானப்படுத்துவதற்கு நடுவே பியூஷ் கோயலை தமிழகத்திற்கு பொறுப்பாளராக போட்டது என்ன என்று கேட்டால் தமிழகம் அவருக்கு தெரிந்தது. எடப்பாடி பழனிசாமி நன்றாக புரிந்தவர், தெரிந்தவர். ஆனால் இதே அர்ஜுன் மேகவால் தான் புதுச்சேரியில் நாராயணசாமி அரசாங்கத்தை தூக்கி அடித்தார். தங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவர் கொஞ்சம் தமிழ் பேசுவார்கள். எனக்கு நல்ல கொஞ்சம் தமிழ் கத்துன்னு இருக்காரு. கிரண் பேதி இருந்தபோது அவர் அடிக்கடி வந்து, இப்போ அந்த அர்ஜுன் மேகவால் வந்ததுல திமுகவுக்கும் காங்கிரஸ் அணிக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா அவர் வந்து ஆர்கனைசேஷன் மேன் உள்ளவர். நல்லா தெரியும் எனக்கு. நிறைய இடத்துக்குலாம் பூந்து போய் இப்ப நேர தஞ்சாவூருக்கு போயிட்டு அங்க பக்கத்துல பார்த்துட்டு போயிட்டு வந்துருவாரு. அந்த மாதிரியான ஆள் அவர். ஜெயந்த் பாண்டாவை எடுத்ததுக்கு காரணம் அசாமில் அவர் தேவைப்படுகிறார் ஒன்று. இரண்டாவது, ஜெயந்த் பாண்டாவுடைய அப்ரோச் எல்லாம் எடுத்து கவுத்து அவர் நிதானமா போவாரு. தமிழ்நாட்டுல நிதானமா ஓங்கி அடிச்சாங்க அந்த திமுக வரும். அதுக்காக தான் பியூஷ் கோயல் போட்டிருக்காங்க. அதை தவிர இன்னொன்னு சொல்றேன், பியூஷ் கோயல் போட்டது என்னன்னு காரணம், அவர் பொருளாளராக இருந்தவர். இதே பியூஷ் கோயலுடைய தகப்பனார் வேத் பிரகாஷ் கோயல் என்பவர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அரசாங்கத்தில் கப்பல் மந்திரியாக இருந்தார். அவரை நன்றாக அறிவேன் நான். அவரும் ட்ரெஷரா இருந்தாரு. ட்ரெஷரா இருந்தாருன்னா புரிஞ்சுங்கள, வாயால் சொல்ல முடியாது. அதான் பியூஷ் கோயல். தவிர இந்த கூட்டத்துல கண்டிப்பாக தேமுதிக, பாமக மற்றும் சிறு சிறு கட்சிகளை எல்லாம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக செய்வார்கள். பல இருந்தாலும் அமித்ஷாவினுடைய கணக்கு என்ன என்று கேட்டால், எப்படியாவது எடப்பாடி பழனிசாமி மூலமாக விஜயை எடுக்க வேண்டும் என்பதுதான். விஜய் என்டிஏ கூட்டணிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ ஒரு ஓபன் பண்ண பாக்குறாங்க. ஏன்னா அவரும் வந்து இது வரைக்கும் பிஜேபி திட்டினதா மாதிரி இப்ப காங்கிரஸ்காரங்கள செத்து போயிட்டு இருக்காங்களே தமிழ்நாட்டுல. காங்கிரஸ்கார அடி முடிஞ்சு போயிடுச்சுங்களே. நீங்க என்ன கேட்டீங்களே ஒரு கேள்வி செல்வம், நீங்க வந்து என்ன கேட்டீங்களே ஏன் பியூஷ் கோயலை போட்டாங்கன்னு. காங்கிரஸ் யாருங்க போட்டாங்க? காங்கிரஸ்ல சொல்லுங்க. காங்கிரஸ் செல்வ பேருக்கு கைது போட்டு லெட்டர் போட்டு அவரே லெட்டர் போட்டாரு. நியமிக்கிறேன் ஏதோ சோடங்கர்னுட்டு ஒரு நம்ம கோவாக்காரரை கொண்டு வந்து போட்டாங்க. ஆனா அவர் ஸ்டாலின் சொல்றாரு, எனக்கு வந்து குலாம் நபி ஆசாத் வந்தாரு, அசோக் கெலட் வந்தாரு, நீங்க சித்தராமையா போட்டுக்கலாம், இல்ல டிகே சிவகுமார் போட்டுக்கலாம், ரேவந்த் ரெட்டி போட்டுக்கலாம், ஹையர் ஸ்டேட்டஸ். இப்ப செல்வ பெருந்தே போயிடுச்சு பேச. ராஜேஷ்குமார் சொல்றாரு, அந்த கூட்டத்துக்கு ராஜேஷ்குமார் போவே இல்லை. அவங்க கேட்டாங்க 125 சீட்டுங்க. இதெல்லாம் ஆக மொத்தம் மத்திய பாஜக பியூஷ் கோயலை போட்டதில் எடப்பாடி பழனிசாமியோட ஸ்ட்ரக்சர் ஏற்றிருக்காங்க, அண்ணாமலையோட ஸ்ட்ரக்சர் ஏற்றிருக்காங்க, நயினா நாகேந்திரோட ஸ்டேட்டஸ் ஏற்றிருக்காங்க, பாஜகவோட ஸ்டேட்டஸ் ஹை கொண்டு போயிருக்காங்க. காங்கிரஸ் டவுன் ஆகுது. இப்படி சமீபத்துல அண்ணாமலை அவர்கள் டிடிவி அவர்களையும் சரி, ஓபிஎஸ் அவர்கள் முன்னாள் முதலமைச்சரான ஓபிஎஸ் அவர்களையும் சந்திச்சிருந்தாரு. இந்த சந்திப்புக்கு பிறகாக வந்து உடனடியாக டெல்லி பயணம் போறாரு. அமித்ஷா அவர்களுமே வந்து டிசம்பர் 14 அன்னைக்கு வந்து தமிழகம் வர்றதா ஒரு பேச்சு இருந்துச்சு. ஆனா இந்த டெல்லி அந்த அமித்ஷா அவர்கள் வந்து டிசம்பர் 14 அன்னைக்கு வந்து வரல. டெல்லி வந்து அமித்ஷா வந்து என்ன கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு? வராத காரணம், மத்திய பாஜகவில் புதியதாக நிதின் நபீன் என்பவரை தேசிய செயல் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதற்காக அவருடைய இம்பார்ட்டன்ஸ் முக்கியம். போதாத வரைக்கும் பொற்கோவிலை பார்க்க வருவதாக இருந்தார். அதை குடும்பத்துடன் வர இருந்தார். கண்டிப்பாக வருவார். அன்று கேன்சல் ஆனதுக்கு காரணம் நாடாளுமன்றம் இருந்ததுனால. அது நடுவுல இந்த ராகுல் காந்தி வந்து ஓட்டுச்சோறு மீட்டிங் போட்டாங்க. அதுக்காக பிளஸ் அமித்ஷா டெல்லியில இருந்ததுடைய மெயின் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிலதான் கோஆர்டினேட் பண்ணணும் விஷயத்தெல்லாம். ஆஸ்திரேலியாவில் ஒரு தெலுங்கானாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு உக்ரவாதி, தீவிரவாதி அங்க ஆஸ்திரேலியால போய் பிடிச்சிட்டு இருக்காங்க. அவன் இந்தியன். அதை பத்தி நிறைய கோஆர்டினேட் பண்ணணுங்க. அதுக்காக இருந்தாங்க.
ஓகே, ஓகே. இந்த சமீபத்துல நடந்த நேரு அவர்களுடைய துறையில வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு ஊழல் நடந்திருக்கு. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல வந்து முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை வந்து தமிழக டிஜிபிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. ஸோ நேருவா இருக்கட்டும், செந்தில் பாலாஜி, பொன்முடி, ஸோ அடுத்தடுத்து திமுகவுடைய மந்திரிகளா இருக்கட்டும், தளபதிகளா இருக்கட்டும் வந்து அமலாக்கத்துறையுடைய வளையத்துக்குள்ள வர்றாங்களோ? ஆனா வந்தாச்சு. நேரு கைது செய்யப்படுவார் என்பதுதான் என்னுடைய ஒரு வழக்கறிஞர்களிடம் பேசியதன் மூலமாக. இப்ப பாருங்க, உங்க பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு ஒரு சிறிய தகவல்களை சொல்ல ஆசைப்படுகிறேன். ஓகே. மத்திய அரசாங்கத்தில் எந்த இலாக்காவா இருந்தாலும் சரி செல்வன், ஓகே. ஒரு லீகல் செல் இருக்குங்க. ம், ம், ம். அங்க லீகல் செல்லுல இது மாதிரி எழுதுன்னு சொல்லி தருவாங்க. அவங்க டிராஃப்ட் பண்ணாலும் அது வெட் பண்றதுக்கு போகும். அது கட் பண்ணி கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி இந்த லாங்குவேஜ் இருக்குதா, இந்த லாங்குவேஜ் ஈவன் பட்ஜெட் கூட லா மினிஸ்ட்ரிக்கு போய் தான் வரும். மத்திய அரசாங்கத்துடைய பட்ஜெட், தமிழ்நாடு அரசாங்க பட்ஜெட் அப்படிதான் போகும். காரணம் என்னன்னா, சட்டத்தில் சிக்கக்கூடாது என்பதற்காக. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல ஒரு லீகல் செல் இருக்குதுங்க டெல்லியில. ஓகே. நீங்க டெல்லிக்கு பாத்தீங்கன்னா தாஜ்மஹால் ஹோட்டல் இருக்குது, கான் மார்க்கெட்டுங்கிற இடத்து பக்கத்துல. அங்க 6 மாடி கட்டடத்துல 3வது மாடியில அந்த லீகல் செல் இருக்குது. அங்க ஒரு 5-6 தமிழ்நாடு வழக்கறிஞர்கள் பணிபுரிகிறார்கள். அவர்களிடம் பேசும் பொழுது கேட்டால், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுடைய லீகல் செல் 258 பக்கத்தினுடைய அந்த ஒரு சார்ட் ஷீட் மாதிரி இருக்குதுங்க. அதுவே எஃப்ஐஆர் தான் அதுல இருந்து வரணுங்க. ஆனா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ECIR தான் போடணுமே தவிர எஃப்ஐஆர் போட முடியாது. ஆனா தமிழ்நாடு அரசாங்கத்தை சொல்லி எஃப்ஐஆர் போட சொல்லி எழுதியதுக்கு அந்த லீகல் செல் வெட் பண்ணியிருக்காங்க. அதை நடைமுறையில் கொண்டு வந்த அந்த வழக்கறிஞர் குழு சிலரிடம் நான் பேசும் பொழுது நான் கேள்விப்பட்டேன், நேரு நிச்சயம் திமுக தலைமை வந்து காரணம் என்னன்னு கேட்டீங்க. ஒரே நிமிஷம் தம்பி, எங்க ஓடுறீங்க? நான் வயசானவன், நீங்க சின்னவர், ஓடாதீங்க. இந்த விஷயம் நான் சொல்ல போறேன். உங்க பேசு தமிழா பேசுங்கிறது தெரியுதுக்கே இருக்கணும். இந்த டிஜிபிக்கு ஒரு லெட்டர் போட்டாங்களே இடி, 258 பக்கம், அது சென்னையிலிருந்து லீக் செய்யப்பட்டது. ஓகே. அதனால டிஜிபி பதவியே போயிடுச்சு. வெங்கட்ராமன் தூக்கி வச்சிட்டாங்க. நேற்று டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய மத்திய சென்னை எடிஷன்ல மத்திய அந்த சிபிசிஐடி என்கொயரி போட்டுக்கங்கிறார். இதை விட மான சூடு சொரணம் இல்லைங்க சீஃப் மினிஸ்டர் மு.க. ஸ்டாலினுக்கு. எதுக்குங்க டிஜிபி மாத்தணும்? அவர் அந்த லெட்டர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் கொடுத்ததுனால அவர் மாத்திட்டாங்க, லீக் பண்ணிருக்காங்கன்னு. என்னைக்கு என்ன ஒரு நாள் வழி இல்ல, செம்பரமாக்க தண்ணி மேல போச்சுன்னா வெளில லீக் ஆகும். அந்த இந்த லெட்டர்ல லீக் ஆகுது. தமிழ்நாடு அரசாங்கத்தை போலீஸ்ல 2 போலீஸ் இருக்காங்க. ஒண்ணு வந்து அதிமுக போலீஸ், ஒண்ணு திமுக போலீஸ். எவனோ ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. அதனால அந்த இப்போ நேரு சொல்றாரு, நான் நல்லா இருந்தேன், சுத்தமா இருந்தேன். ஐயா, நீ ஊழல் பண்ணல. உங்களுடைய இந்த டிவிகே சமாச்சாரத்துல எவ்வளவு பண்ணீங்க நீங்க? அதை தவிர அந்த பிரதர்ஸ் சன்னு, அந்த அருண் நேரு என்னடனா, நேரு பையன் என்னடனா நிர்மலா சீதாராமன் போறாரு. இதுக்கெல்லாம் என்னங்க இதெல்லாம் சலசலப்பு. ஆக மொத்தம் நேருடைய கேஸ் ரொம்ப ஃபிட் கேஸ் ஃபார் அரெஸ்ட். ஓகே. சோ இந்த அரெஸ்ட் அப்படிங்கிறது தேர்தல் வர்றதுக்கு முன்னாடியே வாய்ப்புகள் இருக்கு. ஓகே சார். இப்போ இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணியில ஒரு சின்ன சலசலப்பு இருக்கிறதா பேசப்படுது. சோ காங்கிரஸ் திமுக கூட்டணியில பூகம்பம் வந்துருச்சுங்க தம்பி. சின்ன சலசலப்புன்னு ஏன் சொல்றீங்க? அங்க வந்து அங்க வெடிச்சு அங்க செல்வ பெருந்தகைக்கு எதுக்கு இந்த ஆம்ஸ்டாங் வழக்குல செல்வ பெருந்தகை எதுக்குங்க திமுக அவ்வளவு மேல போயிட்டு சிபிஐ என்கொயரி வாண்டான்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு வராங்க? அவர் எங்க காப்பாத்தணும்? செல்வ பெருந்தகையில மாட்டின்னு இருக்காங்க. எதுக்கு அவ்வளவு போய் மு.க. ஸ்டாலின் வந்து அவுட் ஆஃப் தி வே போய் சப்போர்ட் பண்ணணும் என்று கார்த்திக் சிதம்பரம் கேட்கிறார், நான் கேட்கல. என்று மாணிக் தாக்கூர் கேட்கிறார், நான் கேட்கல. என்று ஜோதிமணி கேட்கிறாங்க, நான் கேட்கல. ஆக மொத்தம் காங்கிரஸ் பிளவு இருக்குது. ஓகே. தமிழக காங்கிரஸ்குள்ளயுமே ஒரு மிகப்பெரிய பிளவு இருக்கு. ஆமா, கண்டிப்பா. அது என்னைக்கு உடஞ்சிடும், என்னைக்கு ஒண்ணு. இப்ப டிஎம்கேயோட போனாங்கன்னா சில பேர் தமிழ் வெற்றி கழகத்தை ஜாயின் பண்றதுக்கு சான்ஸ் நிறைய பிரைட்டா இருக்குதுங்க. ஏன் கட்சி உடஞ்சிருங்க. இந்த திமுக அலையன்ஸை காங்கிரஸ் தலைமை விரும்பவில்லை. என்ன கேட்டால், சமீபத்தில் ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி நடந்த அந்த ஓட்டுச்சோரி கான்பரன்ஸுக்கு தமிழ்நாட்டிலிருந்து வந்த 1000
ஊழியர்கள், கேடர்ஸ் ராகுல் காந்தியை பார்க்கணும்னு பார்த்தாங்க, பார்க்கல. அவர் வந்து பார்க்கலன்ட்டு அவர் ஜெர்மனி போட்டாரு, பை எடுத்துன்னு இப்படி போயிட்டாரு. ஆனா ராகுல் காந்திக்கு வந்து தமிழ்நாட்டுல இந்த பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் ஒரு பிராமின், தமிழ்காரர், பெங்காலி கிடையாது. அந்த பிரவீன் சக்கரவர்த்தி விஜயோட 7 தடவை பார்த்துட்டார். 7 times he met him. போன்ல பேசினதாலாம் ஒரு தகவல் வந்துச்சு. ஐயா போன் சும்மா இருக்கு, நீங்க போன்ல பேசவே இல்லை, நிறைய பார்த்துருக்காங்க. சீட் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியாச்சு, 65 seats. ஓகே. எல்லாம் முடிஞ்சு போச்சு அந்த கதையெல்லாம். டெல்லியில பரபரப்பு மொத்தம். அந்த பிரவீன் சக்கரவர்த்தி வாழ்ன்னு இந்த தமிழ்காரங்களும் கோஷம் போட்டாங்க அந்த ஓட்டுச்சுவரி மீட்டிங்ல. தமிழ் வெற்றிக்காரங்க வாழ்கிறாங்க. மொத்தம் என்ன தெரியுது, அங்க திமுகவுடன் பேசுவதை பலர் விரும்பவில்லை. காரணம் திமுகவில் இருக்கக்கூடிய ஊழல், போதைப் பொருள் கடத்தல் மற்றும் சாராயம், பாலியல் கொள்கைகள், ரேப்பு, யூனிவர்சிட்டியில ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க முடியும், இதெல்லாம் ஆன்டி இன்கம்பன்ஸ் இருக்கிறதுனால காங்கிரஸ் மேலிடம் ஒரு சக்க பார்க்கலாம் என்ன ஒரு சுத்தி சுத்தி விட்டுருக்காங்க. அதுக்காக சபரீசன் அனுப்பிச்சாரு சீஃப் மினிஸ்டர் ராகுல் காந்தியை பாக்கிறதுக்கு. சபரீசன் போய் சந்திச்சிருக்காரு. ஆமா ஆமா ஆமா, ராகுல் காந்தி பார்த்து 3 மணி நேரம் பேசியிருக்காங்க, 3 hours. அப்படி ராகுல் காந்தி சொல்லி பிரவீன் சக்கரவர்த்தி விஜயோட பேச வச்சிருக்காரு. காங்கிரஸ் தலைமை வந்து அப்ப எப்படி இது பாருங்க, ஒரே நிமிஷம் இருங்க, ஒரே நிமிஷம் தம்பி, போடாதீங்க தம்பி, ஒரு நிமிஷம் இருங்க. இங்க இந்த பீகார்ல தேஜஸ்வி யாதவ், லாலு பிரசாத் யாதவ் முதலமைச்சராக முன்மொழியதுக்கு ஒரு நிருபர் கூட்டம் வச்சிருந்தாங்க பீகார் தேர்தலுக்கு முன்னதாக. அது ராகுல் காந்தி பெருசா இருந்தது. ராகுல் காந்தி சொல்லிட்டாரு, எங்களுக்கு 65 சீட் தரலன்னா நான் அந்த கூட்டத்துக்கு வரமாட்டேன், ஒன்ன முதலமைச்சராக முன்மொழிய மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் பீகார்ல காங்கிரஸ் தோத்து போச்சு, தேஜஸ்வி யாதவ் தோத்து போயிட்டாங்க. தேஜஸ்வி யாதவ் சொல்றாங்க ராகுல் காந்தி தான் தோத்து போனாங்க. இப்ப பாருங்க, தமிழ்நாட்டுல 2019 மாண்புமிகு மு.க. ஸ்டாலின், மாண்புமிகு திமுக தலைவர் ராகுல் காந்தி தான் அடுத்த பிரதமர் என்று 2019 முன்மொழிந்தார், 2024 மொழிந்தார். 2026 பொது தேர்தலில், அசம்பிளி தேர்தலில் ஏன் ராகுல் காந்தி மு.க. ஸ்டாலின் இதுவரைக்கும் முதலமைச்சர் என்று பிரகடனப்படுத்தவில்லை? அது பீகார் மாதிரி பண்றாங்க. பீகாருக்கு சொற்பொழிவுக்காக மு.க. ஸ்டாலின் சென்னையில இருந்து வந்தாரு. ஆனா இங்க டெல்லியில இருந்து யாரும் போக மாட்டேங்கிறாங்க. ஒரு சீனியர் தலைவர் யாரும் நெகோசியேட் பண்றதுக்கு திமுக அனுப்பல. இதெல்லாம் பாத்தீங்கன்னா திமுக காங்கிரஸ் ஒரு உரசல் இருக்குது. ஆனா எண்ணினும் அந்த உரசல் வந்து சமாதானத்துக்கு சாய்ஸ் நிறைய இருக்குது, யாரும் இல்லைன்னு சொல்லல. சமாதானம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, இந்த விஜய் ஆதரவாளர்கள் எல்லாம் காங்கிரஸ்ல இருந்து ரிசைன் பண்ணிட்டு விஜய் பக்கம் போடுவாங்க. சிம்பிள். ஓகே சார், சமீபத்துல இந்த நேஷனல் ஹெரால்டு கேஸ் அப்படிங்கிறது ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுச்சு நாடு முழுக்க. ஆனா நேற்று வந்து அதுல அந்த வழக்குல வந்து ஒரு புதிய திருப்பம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு காங்கிரஸ்ல இருந்து சொல்லப்படுது. இந்த நேஷனல் ஹெரால்டு கேஸ் வந்து எதை நோக்கி போகும்னு நினைக்கிறீங்க சார்? என்னை பொறுத்த மட்டும் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, அந்த எஃப்ஐஆர் குவாஷ் பண்ணிருக்காங்க. அந்த எஃப்ஐஆர் அந்த டெல்லியில இருக்கக்கூடிய ரவுஸ் அவென்யூ கோர்ட், அந்த எந்த ரவுஸ் அவென்யூ கோர்ட்டை ப. சிதம்பரம் ஜெயிலுக்கு அனுப்பியதோ அதே கோர்ட்ல இந்த கேஸ் வந்திருக்குதுங்க. அந்த கேஸ் வந்து ஓரிரு மாதம் தள்ளி போகலாமே தவிர ஊழல் என்பது நிரூபிக்கப்பட்டு விட்டது. டெல்லி போலீஸ் அந்த எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சொன்னதன் மூலமாக. ஆனால் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மேலாக சுப்ரீம் கோர்ட்ல போய் இந்த டெல்லி அந்த ரவுஸ் அவென்யூ கோர்ட்டினுடைய ஜட்ஜ்மெண்ட்டை ஸ்குவாஷ் பண்றதுக்கு போறாங்க. ஒன்னு கேட்கிறேன் செல்வன், இங்க தமிழ்நாடு டிஜிபிக்கு இடி லெட்டர் போட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண நேரு மேலன்னுட்டு, KN நேரு மேலன்னுட்டு. இது வரைக்கும் எங்க போடல. ஆனா இங்க டெல்லி போலீஸ் போட்டுடுச்சு சோனியா காந்தி மேல, ராகுல் காந்தி மேல 2 பேரும் எஃப்ஐஆர் போடுறதுன்னு சொன்னாங்க. ஆக மொத்தம் என்னை பொறுத்த மட்டில் அந்த நேஷனல் ஹெரால்ட் கேஸ்ல காங்கிரஸுக்கு ஒன்னும் ரிலீஃப் கிடைக்கவில்லை என்பதுதான் என்னுடைய வார்த்தம். ஒரு நாள் அந்த எஃப்ஐஆர் கண்டிப்பாக ஒரு பிரச்சனை ஆகும். இப்ப பாருங்க, ராகுல் காந்தி SIR ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், பிஜேபி காரன் சொன்னா எஃப்ஐஆர். இது ஒரு எஃப்ஐஆருக்கு SIR சண்டை வந்துருச்சு. இப்படி என்னை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கண்டிப்பாக இந்த காலை கூட நிருபர் கூட்டம் வச்சாங்க. எந்த கூட்டம் வச்சாலும் சரி, ஒரு நாள் கண்டிப்பாக ராகுல் காந்தி சிறைக்கு செல்ல வேண்டிய நிலைமை வந்தாலும் வர ஆச்சரியப்படுவதற்கு இல்லை.
ஓகே. இறுதியா ஒரு கேள்வி சார். சோ இந்த தமிழக சட்டப்பேரவை தேர்தல்ல நடக்கும் பொழுது அமித்ஷா அவர்கள் வந்து இங்க தங்குறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு அப்படின்னு ஒரு பிரபல நாளிதழ் வந்து எழுதியிருந்தாங்க. சோ டெல்லி தலைமை வந்து தமிழக சட்டப்பேரவை தேர்தலை ரொம்ப சீரியஸா எடுத்திருக்காங்களோ? எடுத்திருக்காங்க. அதை தவிர அமித்ஷாவுடைய ஒரு அப்ரோச் எனக்கு நல்லா தெரியுங்க. இன்னைக்கு நேற்றுன்னு இல்லைங்க. எந்தெந்த மாநிலத்து தேர்தல் இருக்கிறதோ அந்தங்கெல்லாம் ஒரு 10 நாள் ஹோட்டல்லையோ அல்லது ஒரு பிரைவேட் எடிசன் பாதுகாப்பு சமாச்சார ரீசன்ஸ் காரணமாக அந்த ஸ்பெஷல் அலாட்மெண்ட் வீடு வாங்கி வீடு வாடகை எடுத்துன்னு இருப்பாங்க. தமிழகத்தில் கண்டிப்பாக தியாகராய நகர் டி நகர்ல ஒரு வீடு எடுத்திருக்காங்க. அந்த வீட்டில் தான் அமித்ஷா தங்க இருக்கிறார். அதற்கு பாதுகாப்புகள் வர ஆரம்பித்து விட்டது. ஓகே சார். இதுவரை எங்களோட இணைந்து தங்கள் கருத்துக்களை பயந்துமிக்க ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.